ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் ஹீரோயின் இத்தனை சீரியல்ஸ் விஜய் டிவியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஹீரோயினாக கிளம்புறங்கின சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீரியல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் வந்து பண்ணியிருந்தாங்க நம்மளோட பவித்ரா ஜனனி. நிறைய பேருக்கு இவங்களோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின். எப்போ மறுபடியும் இவங்களோட கம்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் நியர்பை 1 இயர்க்கு மேலே வந்து ஒரு கேப் ஆகிடுச்சு. பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீசன் பிக் பாஸே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பவித்ராவோட ப்ராஜெக்ட் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ரசிகர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது வெப் சீரிஸ் அப்படின்னாலும் சீரியல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெப் சீரிஸாச்சும் இப்போ பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது. ஆனால் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த வெப் சீரிஸ் வந்து ஜி5க்காக பண்ணியிருக்காங்க நம்மளோட பவித்ரா ஜனனி. இந்த வெப் சீரிஸ் வந்து நவம்பர் 28 அன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த வெப் சீரிஸோட நேம் வந்து ரேகை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பவித்ரா ஜனனி வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பவித்ராவை மறுபடியும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. மறுபடியும் சீரியலுக்கு வந்துருங்க பவித்ரா, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரசிகர்கள் எல்லாரும்.